ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ராஜ் ஃப்ரம் திருச்சி. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள் ஸ்பேரில் வந்து லாட் ஆஃப் ஸ்னோங்க. கிட்டத்தட்ட -5 டிகிரி பக்கமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும் நினைக்கிறேன். இதுதான் ரோடு ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஸ்னோ. கிட்டத்தட்ட ஒரு 4 சென்டிமீட்டர் பக்கமாக இருக்கும். நைட்டு ஒரு 3 மணிலேருந்து பெஞ்சிட்ருக்கு. இன்னும் வந்து ஸ்டில் பெஞ்சிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபுல்லாக பெஞ்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து ஸ்னோ இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் ரியலி சூப்பர் இருக்குங்க. ஆசம் மொமெண்ட். தட் மொமெண்ட்டு வந்து நம்ம ஊரில் இது மாதிரிலாம் ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் ரியலி எக்ஸாக்ட்லி சூப்பர். நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குது, இந்த ஏரியாவே எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பாருங்கள். ஆமாம், கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பனி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி 2 வந்த பனியை விட இதுதான் ப்ரோ அதிகம். வேறு லெவல் ப்ரோ இது. என்ன ப்ரோ? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும். நீ ஃபுல்லாக பெஞ்சுனா வந்துங்க அப்படி ஃபுல்லாக அந்த இடமே ஃபுல்லாக இதாயிரும். இந்த வருஷம் வந்து சேக்கிஸ்பூரில் வந்து லாட் ஆஃப் பனி. ஆனால் வந்து ரொம்ப நாளாக வந்து வரல. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து நிறைய ஸ்னோ வந்து வந்திருக்குங்க. அப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து 3வது பனி. இதுக்கு முன்னாடியே வந்து 2 ஸ்னோ வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஸ்னோ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்னோ வந்து வா ரியலி சூப்பருங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்னோ பார்க்க போகிறீங்க அப்படின்னாவே, ஸ்னோ அப்படி வெளியே போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி ஷூஸ் இருக்குது, தனி க்ளவுஸ் இருக்குது. அதுக்கு தேவையான ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் போட்டுட்டு தான் வெளியே போகணும். அதெல்லாம் போடாமல் தயவு செய்து வந்து வெளியே போயிடாதீங்க. ஏன்னா வந்து உங்களால் அந்த ஃப்ரீசிங்கை வந்து தாங்க முடியும். ஆஹா எப்படி இருக்க பாருங்கள், இந்த வியூ எப்படி இருக்க பாருங்கள். ரியலி சூப்பர் வியூ. எக்ஸாக்ட்லி வா, செம்ம வியூங்க. அந்த மரத்தில் அந்த ஒவ்வொரு பனிலாம் விழுந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த பனிக்கும் அதுக்கும் ஐயோ ரியலி ஆசம் மொமெண்ட். செம்மையாக இருக்குங்க, ரியலி சூப்பர். இந்த வியூஸ் பின்னாடி அப்படின்னு ஒரு ஃபோட்டோ அப்படியே எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். யா ரியலி எக்ஸாக்ட்லி சூப்பர் மொமெண்ட். செம்மங்க. நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். ஆமாம், காடு ஃபுல்லாக பண்ணிங்க. ஆமாம், இந்த நாய் வேறு நம்ம பார்த்து உழைச்சிக்கிட்டே இருக்குது. எப்படி பயங்கரமாக இருக்கு. செம்மையாக இருக்குல்ல. போதுண்டா ரே, சும்மா கத்தாதரா, கத்திட்டே இருக்காதுங்க. நீங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதுவே மேல ஒரு கபடி போட்டு.
அப்படியே வெளியே போயிட்டு வருவோம். ஆனால் நீ சரியான பனி ப்ரோ ஆக்சுவலாக. ஆமாம், இங்கே பாருங்க, இது நைட்டே க்ளீன் பண்ணிக்கிறான் தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ 3 இருக்கும். அந்த திட்டில் பாருங்கள், அந்த கட்டையில் விழுந்துருக்குல்ல, அது கரெக்டாக இருக்கும். உங்கள் சைஸு கரெக்டாக இருக்கும். 3 சென்டிமீட்டர் இருக்கும். This is my company, working company. Today is Sunday, so close. ஐயோ, ஐடி கார்டு எடுத்து எடுத்துருந்தீங்களா? திறந்துருக்குமான்னு தெரியலையே. ஏவனே பஞ்சர்றா போயிட்டு இருந்தியா? ஓ அங்கே இருக்கா, ஓகே தேங்க்யூ. அவனா பார்க்கவே இல்லை. கார்டு எடுத்து வந்தியா? கார்டு எடுத்து வந்தியா? இல்லையே, நாங்களும் எடுத்தோம் இல்லையே. அதில் தந்துட்டு போகலாம். அது வருமா? சரி ஓகே, சரி வரும். இப்போ எங்கே வீடு வரான்னு தெரில. எஸ் கைஸ், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஸ்னோ. ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது வந்து 3ஆவது ஸ்னோ. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமான ஸ்னோ வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி 2 ஸ்னோ வந்துருந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட் ஸ்னோ. என்னால் வந்து வீடியோ வந்து அந்த டைமில் வந்து போட முடியல, சரியான ஸ்டோரேஜ் இல்லாததுனால எதுவுமே வந்து என்னால் போட முடியல. சரி ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த ஸ்னோவுக்கும் அந்த ஸ்னோவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து ஸ்னோ, அதோடு வந்து ரெயினும் லைட்டாக சின்ன சின்னதாக தூறதால உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நீங்கள் போய் அந்த இடத்துல மிதிச்சிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்னோ வந்து கரைஞ்சிரும். அந்த வாட்டரோட நீங்கள் கலந்துருக்கிறதால வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிரும், கரைஞ்சிரும். இப்போ 3ஆவதாக ஸ்னோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்னோ வந்து ட்ரை ஸ்னோ. வந்து அதை நீ விழுக விழுக அதுக்கு மேலே நீ காலே வச்சாலும் அமுங்குமே தவிர அந்த இடத்துல வந்து அந்த ஸ்னோ வந்து கரையாது. இந்த ஸ்னோ வந்து வாட்டரோட கலந்து மழையும் வருது, ஸ்னோவும் வருது. அது இல்லாமல் இந்த ஸ்னோ வந்து உங்களுக்கு வந்து ஈரம் கொஞ்சம் அங்கே அதிகமாக இருக்கும். அந்த ஸ்னோ வந்து அவ்வளோ ட்ரையாக இருக்கும். அந்த ஸ்னோ தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ தான். இது வந்து இன்னும் கசன்னு இந்த மோரில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மழை பெஞ்சுனா எப்படி கசன்னு இருக்குன்னு, அதே மாதிரி தான் இந்த ஸ்னோ இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்த ஸ்னோ. நீங்கள் அந்த காம்பவுண்டில் பார்த்தாவே தெரியும், அந்த மழை பெய்யறதால வந்து அந்த காம்பவுண்டுக்கு மேலே விழுகிற ஸ்னோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து அப்படியே கரைஞ்சி கீழே விழுந்துடும். அந்த ஸ்னோ வந்து ஸ்னோ விழுந்து முடிஞ்சு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்னோ பெஞ்சதுக்கான இதுவே இருக்காது. ஆனால் கண்ணு கெட்டுற தூரம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை வெள்ளைன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மரம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக காஞ்சி போயிடும். உங்கள் முன்னாடி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், அந்த புல்லுலாம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக வந்து அப்படியே காஞ்சி ஃபுல்லாக இதாகிரும். இதே இது வந்து அப்படியே இந்த வின்டர் முடிஞ்சிட்டு சம்மர் வரும் பார்த்தீங்களா, அப்படியே அதே மரத்துலேருந்து அப்படி இலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளுத்து அப்படியே சூப்பராக வந்து நீங்கள் கரெக்டாக அந்த இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த எஸ்டர்டே ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆன ஸ்னோ இன்னும் வந்து உங்களுக்கு என்ன இதாகிட்டுருக்கு. இப்போ நடுவில் வந்து உங்களுக்கு மழை வரதால் வந்து ஃபுல்லாக வந்து லைட்டாக வந்து உருக ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் அதிகமாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஸ்னோ வந்து 2 டைப்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து நார்மல் ஸ்னோன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த உங்களுக்கு ட்ரையாக இருக்கும், பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் தெரியாது. இந்த மாதிரி ஸ்னோவில் நீங்கள் வரும்போது
கூலிங் வந்து அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து மைனஸில் இருக்கும், கிட்டத்தட்ட -10 அந்த லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த ட்ரை ஸ்னோ வந்து -5, 4 அந்த மாதிரி இருக்கும்போது 0 டிகிரி இருக்கும்போது தான் மேக்ஸிமம் வந்து ட்ரை ஸ்னோ வந்து வரும். எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான், அப்போ அந்த டைமில் தான் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்னோ வந்து நீங்கள் ரெயினோட வரும்போது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மைனஸில் இருக்கும். அந்த டைம்லலாம் வெளியே வர்றதுக்கே ரொம்ப குளிரும், ஜெர்க்கின்னு எதுவுமே இல்லாமல் வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டம். ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. க்ளவுஸ்லாம் போடோம்னா கையில் வெறும் கையோடு வெளியே வந்துடுவாங்க, ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்து கீழே கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் ஸ்னோ இருக்குது. ஆனால் வந்து கரைஞ்சிருச்சு, தண்ணியோடு கரைஞ்சதால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ தெளிவாக தெரியல. நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நடக்காமல் இருக்கோமோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து மழை வர வர அதுவும் அப்படியே அந்த பிளாக் கலரில் அப்படியே வாட்டராக வந்து மாறிடும். அதுவும் கிட்டத்தட்ட எல்லாம் ஸ்னோவாக வந்தது தான். அது எல்லாம் அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் இதில் இருக்கிறதால அவங்களுக்கு வந்து கரைஞ்சிது. அந்த வாட்டர் என்ன சொல்லுவோம்ல, ஐஸ் கட்டியோட வாட்ரு டெம்பரேச்சர் அதிகம்னு, அதனால் அந்த வாட்டரோட டெம்பரேச்சருக்கு வந்து ஐஸ் கட்டிலாம் அப்படியே உருகி வாட்டராக மாறிடுது. ஸோ வெளியே சத்தியமாக வந்து வெளியே இருக்க முடியல, ரொம்ப ஃப்ரீஸிங். கையெல்லாம் இப்போ வந்து பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவன் போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான். அங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? அது வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, அந்த ஸ்னோ வந்துச்சுன்னா அந்த ரோடு, அதுக்கப்புறம் அந்த நடக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாதையில் வந்து ஸ்னோ இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் இருக்குது. முன்னாடி வந்து இந்த ரப்பர் மாதிரி வச்சு அதை அப்படியே தள்ளுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்னோவெல்லாம் ஓரமாக தள்ளி விட்ருவாங்க. பின்னாடி வந்து என்னென்னா அடிஷ்னலாக அந்த சால்ட்டெலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்ருவாங்க, கீழே வந்து போட்டு விட்ருவாங்க. எதுக்குன்னா ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வருது, ஒரு பைக் வருது அப்படின்னா அது வந்து சறுக்கி விடாமல் இருக்கும். அதுக்காக வந்து அது என்ன பண்ணுவோம், சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கீழே வந்து அப்படி இது பண்ணி விட்ருவாங்க. ஸ்னோவெல்லாம் வந்து ஓரமாக தள்ளி விட்டு சால்ட் ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் நிறைய இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.